நான் உங்கள் இவன்றைக்கு எல்லாரும் எப்படி வைக்கிறேன்பா ஏன்னா அவன் வாய்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் கால் தான் கொஞ்சம் மாற்றுவேன்னு மாற்றினேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து பேட்டில் ராயலில் ஒரு மேட்ச் நம்ம கையை பார்க்க போகிறோம். வாங்க போட்டுடலாம். மாட்டிக்கிட்டு வேணா சிக்கம்மானியே அது பாட்டு வந்துச்சு மக்களே. ஓகே, எல்லா வாய்ஸை மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் கைஸ், ஓகே வந்து மேட்சுக்குள்ளே வந்து நம்ம இறங்கியாச்சு. இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இத்தனை பேர் இருக்காங்களே, நான் எப்படி அடிக்க நான் கேட்குறேன், எப்படி அடிக்க பீகளை சாமாக செய்வேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போகணும், பீகளை இறங்கி சமக்க செய்ய போகிறோம். எஸ் ஓகே கைஸ், வாங்க பீக்கிலே இப்போ நம்ம வந்து இறங்கலாமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் முன்னா போகலாம். முயற்சால் சாதிக்கே குத்திட்டா நீங்க பீக்கு போயிச்சா இல்லை போகல கைஸ். இப்போ யுவன் கேம் பிளே யாரும் என்னையை திட்டக்கூடாது, இல்லைனா பாட்டு மாதிரி வாழ்றாங்க. யுவன் கேம் பிளே ஓகே 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 கைஸ், இப்போ வந்து நம்ம கீழே குடிச்சிடலாமா? சேலஞ்சு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன கன்று கிடைக்குதோ அந்த கன்னை வச்சு மட்டுமே போயா. அந்த ஃபஸ்ட்டு நம்ம கையில் என்ன கன்று மாற்றோம் அந்த கன்னை வச்சுமே போயா. ஏற்கனவே நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் வந்து நம்மளால் முடியல. ஆனால் இதாகிடுச்சு, அது வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம தோத்துட்டோம். அதனால் அந்த ஒரு கன்னை வச்சு மட்டுமே அடிக்க போகிறோம். யுவன் கேம் பிளே கொஞ்சம் நல்லா இருக்காது, ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் நியூ பிளேயர் தான், அதனால் எனக்கு கொஞ்சம் விளையாட தெரியாது. சரி, பின்னாடி எனிமீஸ் இருக்காங்க, அதை கூட பார்க்காம பாரு. டக்குன்னு போடா இவன், டக்குன்னு போ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எனிமி அடித்து சம்பவம் பண்ணலாம். இவனு பார்த்தாருவா. ஓகே, இப்போ இந்த கன் கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் கொடுக்குது. லூட் அடிச்சுப்போ. இதெல்லாம் அடிக்கக்கூடாது, வெட்டையே போடக்கூடாது, ரிட்டேரியும் யூஸ் பண்ணக்கூடாது. புல்லட் மட்டும், இந்த புல்லட்டு இந்த கன்று அவ்வளோதான், வேற எதுவுமே யூஸே பண்ணக்கூடாது. ஐயோ கைஸ், ஒரே சத்தம் கைஸ், ஒரே சத்தம் இருங்க. ரொம்ப காத்தடிக்குது எங்கள் வீட்டில், அதனால இந்த சத்தம் கேட்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாரும் நல்லா சுட்டாங்க நம்மளை. சரி வாங்க கைஸ், அவங்களையும் நம்ம போய் அடித்து முடிச்சிடலாம். சரி, அந்த அவனையும் நம்ம போய் அடித்து முடிச்சாச்சு. நம்மளுக்கும் ஒருத்தர் லைக் போட்டிருக்கான். ஓகே, அவன் இன்னொருத்தனையும் ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. லூட் அடிச்சுமா, புல்லட்டுக்காக தான் அவன் லூட்டையே நம்ம எடுக்க போகிறோம். எதையுமே அமுக்காடா, புல்லட் மட்டும்தான் எடுக்கணும். மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். பீக்கில் வந்து எனிமீஸ் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற, அந்த ஒன்றும் ஒருத்தர் இருக்கான். சரி, ஏய் க்ளோவால் சாகு, எங்கிட்டு போட சொன்னால் எங்கிட்டு போகிறான் பாருங்க இவன் பையன். 2 க்ளோவால் ஒன்றையான வேஸ்டா தம்பே, ஏன்டா இப்படி பண்ணுற? ஓகே, இவன் பையன் அவன் மண்டையிலே வச்சு முடிச்சு விட்டான் இந்த இவன் பையன். ஓகே சூப்பர், இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். ஏன்டா க்ளோவால் போடுற? சுடவே இல்லையே யாருமே. ஓகே, நம்ம இப்போதைக்கு எத்தனை கில் எடுத்துக்கோனா 7 கில்ஸ் எடுத்துட்டோம். அலைவு வந்து 37 இருக்கு. இந்த கன்னை வச்சு மட்டுமே போயா வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே வாங்க, எனிமையை தேடி ஓடி இருங்க கைஸ், இருங்க மக்களே. அதுக்கு நீ பேசிக்கிது கொஞ்சம் இல்லை வேணாம் இப்போ சரியாயிடுச்சு. ஓகே கைஸ், ஏன்டா குளோவால் ஏன்டா வருதுடா? ஓ சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த யுவன் பையன் வந்து போய்க்கு இருக்கான். கையில் வந்து நம்ம தொடப்பக்கத்தை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கும். ஓகே, டக்குன்னு போடா கிராணி, நேராக போடா. என்னடா நீ இங்கிட்டு வாடா. ஏய் கைஸ், எங்கிட்டு இப்போ எனிமிய கைஸ், ஆனால் எனக்கு நிஜமாக சொல்கிறேன், எனக்கு விளையாடவே வரல. ஆனால் அவன் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த யுவன் குட்டி தான் விளையாண்டுக்கு இருக்கான்.
என்னோட கேம் பிளே வந்து ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நேரம் கிடைக்க மாட்டேங்கி. நான் அந்த ஈவெண்ட் பையனே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, காயின் எடுத்துக்கூட இவனு சூப்பர். இப்போ வந்து நம்ம கிட்ட 1000 காயின்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஸ்பீடு உசூஸை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாலியாக தொங்கிக்கிட்டு போகலாமா? வாடா தொங்கிக்கிட்டு போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட நம்ம வந்து தங்கிக்கிட்டு போக போகிறோம். என்ன நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே காணும். என்ன யாராச்சும் இருப்பாங்களே சப்ஸ்கிரைபர்ஸு? சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லையா? இருங்கப்பா வரேன். அப்போ சத்தம் மட்டும் எங்கிட்டேருந்து கேட்குது. சரி டக்குன்னு இப்போ வந்து நம்ம ஒரு காரை தேடி போகணும். கையில் தொடப்ப கட்டி வச்சுக்கோ. இப்போ நம்ம வந்து காரை தேடி போவோம். வாங்க மக்களே. கார் மேப்பில் பார்த்தா கிடைக்காதா? நீ அப்படியே போய்க்கு இருக்க மாதிரி எங்கேயாச்சும் சிம்பிள் காமிப்போம் மேப்பில். அப்படி தான் கார் இருக்கும். ஃபேக்ட்ரியில் ஒரு கார் இருக்கும், அடுத்து பீக்கில் ஒரு வண்டி இருக்கும், அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு வண்டி இருக்கும். ஃபேக்ட்ரி முன்னாடி இருக்கும். ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு வண்டி இருக்கும். பின்னாடி பின்னாடி வா பின்னாடி வா. பின்னாடி வா 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 இங்கிட்டு வா. இங்கிட்டா? இப்போ வந்து ஏன் இங்கிட்டு இவன் குட்டியை வந்து போக சொன்னேன்னா, இங்கிட்ட ஒரு எனிமியும் இருக்கான், ஒரு காருமே இருக்குது. சரி க்ளோவில் போட்டுக்கோ. மெடிக்கிட்ட போடக்கூடாது. உசூஸை வேணால் போட்டுக்கலாம் மக்களே. உசூஸை இந்த ஸ்பீடு உசூஸை மட்டும்தான் போடணும். உசூஸ்னால் நான் எதை சொல்ல தெரியுமா? இன்னேர் தான் சொல்கிறேன். அது பேர் வாய வர மாட்டேங்கி. இல்லேனரா? இல்லேனர். ஓகே இங்கிட்டு வா. இங்கிட்டு 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 அப்படியே போ. நம்ம காரை தேடி போகலாம். கையில் அந்த தொடப்ப கை வச்சுக்கூடா. கார் பக்கத்தில் இருக்குது. ஆமாம் கார் பக்கத்தில் இருக்குது. எந்த கன்னு பார்ப்போம். லேமாகனியாக இருந்தால் சந்தோஷம். பைக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பைக்காக இருக்குமா? ஆட்டோவா? ஐயா வயசு ஆட்டோவே நம்மளுக்கு செட் ஆகாதே. நல்லாவே சரி ஆட்டோவில் போய் வேறு காரை அப்படியே மாற்றிப்போமா? ஆமாம் சரி. இப்போ வந்து பின்னாடி போய் இப்போ எனக்கு லோன் வேறு வருது. ஃபேக்ட்ரியில் ஒரு கார் இருக்கும். ஃபேக்ட்ரிக்கு இப்படி நேராக போ. ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லா ஃபேக்ட்ரி. ஓகே ஃபேக்ட்ரிலையும் ஆட்டோ இருக்குமா? ஃபேக்ட்ரியில் ஆட்டோ இருக்குது. நிறைய வாய்ப்புகளே இல்லை நான் சொல்வேன். நான் ஃபேக்ட்ரியில் ஃபுல்லாக கொஞ்சம் நல்ல வண்டி தான் இருக்கும். ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு இங்கே வண்டி இருக்கா? என்ன காய்ஸ் ஆட்டோ இதில் கூட ஏற மாட்டேங்கி. ஃபேக்ட்ரியில் வண்டி இருக்குல்லையா? இருக்குமே ஒன்று கார். ஓகே கைஸ், ஃபேக்ட்ரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு வண்டியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேக்ட்ரியில் ஒரு வண்டியும் காணும். சரி இப்போ வந்து நம்மளோட சொந்த வீட்டுக்கு போயிடலாம். பீமா சக்திக்கு. பீமா சக்தியில் வந்து நம்ம சொந்த வீடு எங்கே தெரியுமா இருக்குது? எங்கே ஃபஸ்ட்டு பீமா சக்தி? சரி கைஸ், இப்போ வந்து பீமா சக்தியில் ஆனால் ஜோன் போடலையே. சரி ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு பீமா நம்மளோட அன்னை வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்குள்ளே நம்ம அண்ணே இருப்பாங்கன்னு தெரியாது. இருந்தால் சந்தோஷம். நம்ம அண்ணே இருந்தால் அவங்க கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு அவங்களையும் நம்ம டீமில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே போகிற வழியில் எனிமிஸே அடிப்போம். எனிமி அங்கே இருக்காண்ட ஏன்டா இறங்குற? ஆட்டோ எடுத்துகிட்டு போடா. ஓகே கைஸ், இந்த பையனை கொஞ்சம் சுடக்கூடாதுடா. ஓகே கைஸ், அந்த இந்த எனிமியும் நம்ம போட்டு தள்ளிடலாம். ஓகே நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணி வீட்டுக்கு போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நேராக அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு. இது கூட தெரியாமல் இருக்குடா. சரி ஓகே கைஸ். எங்கடா அந்த கண்ணு? எந்த கன்றா? இங்கே இருக்கான். டே ரெட்ரா. சொல்றா என்னடா நீ எஃப்சியை ஏற்றிக்கிட்டு அடவோமா பேருமாச்ச ஓடுவோம். ஸ்கோப்பு போடுறா. அடே என்னடா இப்படி இருக்கு? ஸ்கோப்பை போட்டு ஆடுறா. என்னடா இப்படி இது கூட தெரியாமல் இருக்கு? ஓகே நம்ம அன்னை வீட்டுக்கு பீமா சக்திக்கு நம்மளால் போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஹெச்பியும் இப்போ அவ்வளோவா இல்லை. ஜோன் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. டக்கு நம்ம ஜோனுக்குள்ளே போகணும்டாடே. இவனு அப்படி
ஓடி ஓகே கைஸ், எப்படியும் நம்ம ஜோனுக்குள்ளே வந்து போயாச்சு. நம்ம அண்ணன் பீமா சக்திக்கு போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம அண்ணனே எந்த நிலைமையில் இருப்பான்னு தெரியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஜோன் போட்டாங்க. டே சேஃப்டி ஆடுறா, கீழே இறங்கு. அந்த பவரை போட்டுக்கோ. எஸ்பி கொஞ்சமாச்சு ஒரு 50 எஃப்சியாச்சு ஏறட்டும். போடுறான் அந்த அக்காவை. பெப்சியை ஏற்றிக்கிட்டு போடுவோமா? ஓகே, அங்கிட்ட ஒருத்தி போனா. எவன்டாவே? ஓகே கைஸ், நீ தான்டா செட்டிங்ஸ் வச்ச, உனக்கு கூட தெரியும். யார் வச்சா? வந்து அதானே உனக்கு பிரச்சனை. இது கொஞ்சம் ஏய் க்ளோவால்ரா, மெடிக்கெட்லாம் போடவே கூடாது மெடிக்கெட்டு. ஓகே கைஸ், கொஞ்சம் எப்போ நம்மளுக்கு கொஞ்சம் லைக் போட்டு விட்டுருக்கான். சூப்பர். இருங்க கைஸ், இந்த ஒரு செட்டிங்ஸை மட்டும் மாற்றிக்கிறேன். செட்டிங்ஸை மாற்றிடாம எவன்டா இங்கே போய் பேகை கொண்டு வந்து வச்சது? இப்படியே ஓவராக பண்ணாதா, அடிச்சிட போய். ஓகே கைஸ், பேக் செட்டிங்ஸ் வந்து மாற்றியாச்சு. பேக் ஆனால் அதே இடத்துல தான் இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் வைப்பேன். சரி, எலும்பி வந்து பக்கத்தில் இருக்கான். நம்ம எஸ்பியை கொஞ்சம் ஏற்றிப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட மெடிக்கெட்டை போட முடியாது. பவர் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். மெடிக்கெட்டை போடவே கூடாது. ஓகே கைஸ், நம்ம கட்டையில் வச்சு ஓடலாம் வாங்க. ஏய் எவனா இருக்கான் பின்னாடி. க்ளோவால் ஓடி. மெடிக்கெட் போடக்கூடாது. என்ன ஆகுனாலும் மெடிக்கெட் போடக்கூடாது, சரியா? பெப்சியை ஏற்றிக்கிட்டு போடுவோம். ஒரு மேட்ச் வச்சு அதர்ஸ் பண்ணிக்கூடாது. ஓகே கைஸ், டீக்கிட்ட சிக்கமாய பெப்சிக்குள்ளே ஏற்றிக்கிட்டு போட்டோம்டா. சிக்கமாய பெப்சிக்குள்ளே ஏற்றிக்கிட்டு. ஓகே கைஸ், நம்ம இந்த அண்ணை வச்சு போயா வாங்கிவோன்னு நினைக்கிறேன். ஸ்கோப் போட்டு இருந்தால் அடிச்சுக்கலாம். ஸ்கோப். ஓகே கைஸ், நம்ம ஸ்கோப் போட்டு ஒருத்தனை அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இல்லை, ஏற்கனவே அடிச்சிருக்கோம். ஓடுற ஸ்கோப் ஓடு. அப்படிதான் சரி, ஏற்றிக்கிட்டு போடுவோமா மேட்சை? ஆடுவோமா மேட்சை? ரொம்ப ஹெச்பி கம்மியாக இருக்க மாதிரி மட்டும் இந்த பவரை போடுவோம். ஓகே கைஸ், இன்னும் நம்ம சேர்த்துனா 3 அலைவு, நம்மளை சேர்க்காமனா வெறும் 2 அலைவு தான் மக்களே. நம்ம இப்போ 18 கில்லு அடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு 20 கில்லு அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லை வேணாம், நம்ம ஏன்னா ஒரு சேலஞ்சு ஓடிக்கி இருக்குல்ல, கன் சேலஞ்சு. இந்த ஒரு கன் வச்சு மட்டுமே நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து என்ன பிரச்சனைனா, அது நாங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துலேயே திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அதான் பிரச்சனை. இது ஜோன் வேறு வருது. இந்த ஜோனில் வாட்டினோன்னா நல்லா எழுத்து குறைஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒருத்தன் தான் இருக்கான், அவன் நம்ம அடிச்சோன்னா 20 கில்லு. நம்மளோட டாப் ரெக்கார்டு 20 கில்லு தான் நான் நினைக்கிறேன். இல்லை 21 கில்லு நம்ம டாப் ரெக்கார்டு. இப்போ நம்ம அந்த இல்லை நம்ம டாப் ரெக்கார்டு வந்து 19 கில்லு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதை பிரேக் பண்ணணும்னா பின்னாடி இருக்கான். அந்த இதை உடச்சி விட்றா, அந்த இதை உடச்சி விடு. எதடா டே, இது கூட பெப்சியை ஏற்றிக்கிட்டு போடுவோமா? அங்கே தான் இருக்கான். காமிக்குது பாரு மேப்பில். சேஃப்டி நம்ம இருக்கும். நம்ம ஃபுல் ஹெச்பி. ஏன்டா சுட்டாலே க்ளோவால் போட்டுரு, சரியா? ஒரு புல்லட் உன் மேலே பட்டுட்டாலே இங்கிட்டு சைடு. போ காய்ஸ், லாஸ்ட் ஜோனு வேற, என்ன ஆக போறேன்னு வேற தெரியல. ஒரு எங்கடா இருக்கான் இந்த முனியில? அதானே ஜோனே இவ்வளோ குட்டியாக தான் இருக்கு. இதில் போய் எங்கிட்டு இருப்பான்? சரி கைஸ், நம்ம தேடுற அளவுக்கு தேடலாம். எப்படி அவனா வரதான் போகிறான், இல்லை நம்மளுக்கு போயா கிடச்சிடும். ஏன்னா ஜோன் இவ்வளோ குட்டி ஆயிடுச்சு. இப்போ ஜோனுக்கு வெளியே ஒரு நிமிஷம் போய் காமி, ஒரு செகண்ட் மட்டும். போயா வாங்கியாச்சு. அந்த ஒருத்தர் வந்து ஜோன்லேயே செத்துட்டான் போல இருக்கு. ஆமாம், நம்ம வந்து வெற்றிகரமாக இந்த ஒரே ஒரு கன்னை வச்சு மட்டுமே இந்த மேட்ச் வந்து போயா வாங்கியிருக்கோம். ஓகே, அது வரைக்கும் சூப்பர். இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை தொட்டு வச்சுக்கோங்க மக்களே.
ஓகே காய்ஸ் Bye 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 bye.